வணக்கம் தேவாவிதா. வணக்கம். நீங்கள் இந்த உங்களுடைய கவிதைகள் அன்னை காலங்களிலே சிற்றிலக்கியங்களிலும் உங்களுடைய வலைப்பதிவிலும் எங்களுடைய குளோபல் தமிழ் செய்திகளிலும் news.netலும் உங்களுடைய கட்டுரைகள், கவிதைகள் என்று பல மொழிபெயர்ப்புகள் என்று பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, படைப்புகள். இந்த குறிப்பாக இதிலே இந்த குற்றவேதனுடைய கவிதை தொகுப்பிலே உங்களுடைய கவிதை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கவிதை ஒன்றை நீங்கள் உங்களுடைய குரலிலேயே வாசித்து இந்த கவிதைகளினுடைய உணர்வுகள் அதை எவ்வாறு உணர்ந்தீர்கள்? என்றால் நீங்கள் எல்லாம் ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு முன்பு நாட்டை விட்டு புறப்பட்டவர்கள். ஆரம்பத்திலே ஈழவிடுதலை போராட்டம் வேறுபட்டு எழுந்த காலத்திலே இலங்கையில் இருந்தவர்கள். பின்பு அது உக்கிரமடைந்து பல்வேறு இழப்புகள், பல்வேறு சுமைகள் என்று பெருகின காலப்பகுதிகளிலே நாட்டை விட்டு புறப்பட்டு விட்டீர்கள். பல்வேறு பொருளாதார நெருக்கடி, சுமைகள் என்று எல்லாவற்றுக்கும் தாண்டி மீண்டும் அந்த உணர்வுக்குள் உங்களை கொண்டு செல்லுகின்ற அந்த சூழல், காலம், உணர்வு, இணைப்பு என்ற விடயங்கள் பற்றி சொல்லுங்க. நான் நீங்க முதல் கட்டுறீங்க அந்த கவிதையில ஒரு கவிதையை என்னுடைய குரல்ல சொல்ல இல்லையா? அதுல என்னோட குற்றவை வரைக்கும் நான் 2 கவிதைகள் அனுப்பியிருந்தேன். எனக்கு அந்த தொகுப்பு என்ற கையில இல்ல, இணையத்துக்கூடாக தேடி அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுல எந்த கவிதை தொகுப்பில் வந்திருக்கின்றது என்பதை நீங்க எனக்கு சொல்லியிருக்கலாம் இருந்தால் நான் என்னென்னால் மன்னிக்க வரும். என்னென்னா நான் இன்றைக்கு கவிதைகள் இதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நேயர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏனென்றால் இந்த கவிதைகளை ஜமுனா ராஜேந்திரன் எடுத்து அனுப்பியிருந்தார். அந்த கவிதைகள் ஸ்கேன் பண்ணப்பட்டு என்னுடைய மின்னஞ்சலுக்கு வந்தது. அந்த கவிதைகளை பின்பு எங்களுடைய ஒலியாளர்களிடம், எங்களுடைய வானொலி கலைஞர்களிடம் கொடுத்து அதனை பதிவு செய்து அதனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். எனவே அதை அனுப்புகின்ற பொழுது அந்த கவிதைகளுக்குரிய தலைப்பு எது, அது யாருடைய கவிதை என்றை நான் போட்டு கேட்டு அதனை தருவதற்கான நேரம் எனக்கு இன்மையால் அந்த கவிதைகளை அப்படியே ஒளிபரப்ப வேண்டி வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கவிதை, நீங்கள் அனுப்பிய கவிதைகள் நான் அப்படி அனுப்பின கவிதை ஒன்றை சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த கவிதை முழு கவிதையுமே நான் வாசிக்க விரும்ப நேரத்திற்கு. 2வது கவிதைகளை முழு கவிதையும் இல்லாமல் அதில் வர 2 பந்திகளை, எனக்கு மனதை பாதித்த 2 பந்திகளை வந்து நான் உங்களுக்கு நீங்க முதல் கேட்ட அந்த கேள்விக்கு வர்றேன். நான் அதர்ம சக்கரம் என்ற கவிதையையும் நான் மற்றது வந்து தேர்தல் என்ற ஒரு கவிதையும் 2 கவிதையை அவருக்கு அனுப்பியிருந்தேன். அதர்ம சக்கரத்துல வர்ற அந்த அதர்ம சக்கரம் என்பது வந்து இந்தியாவின் இது வந்து தர்ம சக்கரம், இந்தியாவின் கொடியில பறக்கிறது தர்ம சக்கரம். அப்ப அதர்ம சக்கரம் என்ற இந்த சொல்லு வந்து அது கூடத்தான் வருகிறது. இந்தியா இந்த போரில் இந்த தமிழர்களுடைய அழிவில் இந்தியாவுக்குள் இருந்த பங்கு, மற்றது அசோக சக்கரவர்த்தி இந்த குறியீடாக இருக்கிற தர்ம சக்கரம், இங்க இலங்கையில பௌத்தத்தின் குறியீடாக இருக்கிற தர்ம சக்கரம் என்ன மாதிரி எங்களுக்கு தர்ம சக்கரமாக மாறியது என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையில வர்ற ஒரு வரி, தரையில் பதிந்த ராட்சத காலடிகளை கண்டு ஏங்கி போனேன், ஓர் இலையோடினும் ஒரு மரப்பொந்திருப்பேன், என் பிள்ளைகளை ஒழித்து வைப்பேன், இல்லையே எங்கே போயின கணங்கள். அப்ப அந்த அது என்ன உணர்ந்து எனக்கு இருந்து வந்த ஒரு வரி. அடுத்தது, கணங்கள் யுகங்களாகின்றன, இரக்கமற்ற கண்களை காண விரும்பாதவர் எங்கென்றாலும் தனித்தே இருப்பர். இப்ப அதுல என்ன சொன்னால், அந்த இரக்கமற்ற கண்கள் என்பது தனியா ஒரு பகுதியை மட்டும் குறிப்பதாக இல்லை, அது எல்லா பகுதிகளையும் குறிப்பதாகத்தான் இருக்கிறது. இயலாமைக்கும் ஏதிலிமைக்கும் நடுவிலோர் இடைத்தங்கள் முகாம் இதற்கு என்றால் மண்ணிலிருந்து வந்த மக்களை இடைத்தங்கள் முகாம்கள் தான் கொண்டு வைத்தார்கள். அப்ப இயலாமை என்பதுக்கும் ஏதிலிமை என்பதற்கும் இடையில இடத்தக்கல் முகாம் எதற்கு என்பதுதான் அந்த கவிதை என்ற 2 முக்கியமான வரிகள். மிச்சம் அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு தெரியும். குடும்ப வரைக்கும் வாசிப்பவர்களிடத்தே கவிதை என்ற உணர்வுகளை விட்டு விடுவதுதான் என்னுடைய நோக்கம். நிச்சயமா.
இனி திரும்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். நீங்கள் எவ்வாறு புலம்பெயர்ந்த பின்னும் அந்த அந்த உணர்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். இந்த கவிதைக்கான பதிலை சொல்லுவதற்கு நான் தமிழ் ஈழ கவிதையின் இயங்கியல கவிதை வெளியின் இயங்கியல் எப்படி இருந்ததுன்றதை பார்த்தோம்னு சொன்னா அந்த கவிதைக்கான பதில் தானாகவே வரும். அப்ப நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்று தெரிவு சொல்றோம். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சொல்லணும்னா ரெண்டுக்கும் கிறிஸ்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வருகிற இந்த காலங்களில் இருந்து முக்கியமான மாற்றங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதாவது ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவோம். முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்பது முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு திருப்பு முனை. தமிழ் வரலாறு தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஈழத்தமிழர்களின் அரசியல் சமூக எல்லா விதமான போராட்டங்களின் ஒரு திருப்பு முனை முள்ளிவாய்க்கால். அப்ப அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின் உள்ள நிலைமை பற்றி பின்னுள்ள கவிதையின் இயக்கவியல் பற்றி கவிதையின் இயங்கு வழி பற்றி சொல்வதானால் முள்ளிவாய்க்காலுக்கு முன் எப்படி நிலைமை இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேணும். அதை பற்றி மிகச் சுருக்கமான ஒரு அந்த இயக்கத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் தமிழ் ஈழ புதுக்கவிதை என்ற இயக்கம் மகாகவியோட துவங்குது. அதுக்கு பிறகு 80களில் தமிழீழ விடுதலை போராட்டம் எழுச்சி அடையுது. அப்ப இந்த தமிழக விடுதலை போராட்டம் எழுச்சி அடையல அது தனிய தேச விடுதலை என்பதை மட்டும் இல்லாம சமூக விளிம்பியங்களையும் கேள்வி உட்படுத்துறதாக வந்துதான் எழுச்சி அடையுது. அப்ப அந்த எழுச்சி சமூகத்தின் எல்லா அலகுகளையும் பாதிக்குது, எல்லா அடுக்குகளையும் பாதிக்குது. அதால ஒரு கலெக்டிவ் ஃபீலிங்ஸ் அதாவது ஒரு கூட்டு உணர்வு என்றது எங்களோட சமூகத்துக்கு கட்டி எழுப்பப்படுது. அந்த கூட்டு உணர்வு முள்ளிவாய்க்கால் மட்டும் தொடர்ந்து இருக்கு எங்கள்கிட்ட. அப்ப அதுக்கு பிறகு அப்ப அந்த முதல் சொன்ன அந்த தமிழ விடுதலை கால எழுச்சியில இருந்த கவிதை இயக்கம் அதுல சேரஞ்சிய பாலன் சொல்லி எனக்கு பேர்கள் யமுனாராயந்திரன் அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் முக்கியமான கவிஞர்களை தாண்டி நாங்கள் போக முடியாது. சேரஞ்சிய பாலன் சொல்லி ஒரு தலைமுறை கவிஞர்கள் வந்திருக்கார்கள். அதுக்கு முதல் மாகவி முருகையன் சொல்லி தலைமுறை கவிஞர்கள் வந்திருக்கார்கள். அப்ப இந்த சமூக எழுச்சியில இருந்த ஒரு கலெக்டிவ் ஃபீலிங்ஸ் பல்வேறு பரிமாணங்களை கொண்டு வந்தது. அதுல அங்க கவிதை தளம் கவிதை இயக்கம் என்றது வெறும் கவிதை ஆகியிருக்கல. நீங்கள் அது பிரச்சார கவிதை சொல்லி முதல் ஒரு குற்றச்சாட்டு என்பதாக நீங்க குட்டி தேவதையை கேட்டீங்க. இந்த கவிதைகள் தமிழ் ஒரு அமைப்பின் பிரச்சாரமாக இருக்கவில்லை. 80களில் வந்த கவிதைகள் ஒரு அமைப்பின் பிரச்சாரமாக இருக்கவில்லை, ஆனால் தமிழ் தேசியத்தின் பிரச்சாரமாக இருந்தன. அப்ப ஒரு இனக்குழுமத்தின் அரசியல் சமூக பொருளாதார எழுச்சியின் பிரச்சாரமாக வரும்போது அதை வெறும் பிரச்சாரம் என்ற ஒரு கோட்பாடுகள் அடங்குவதில்லை. அது முக்கியமான பாயிண்ட். அடுத்த புள்ளி என்னன்னு சொன்னா எங்களுடைய கவிதைகள் அந்த காலத்துல வெறும் கவிதாக அந்த 80களில் நான் கவிதையை சொல்றேன். அந்த கவிதை இயக்கம் வெறும் புத்தக வெளியீடாக மட்டும் இருக்கல, வெறும் கவிதை வாசிப்பு மட்டும் இருக்கல. நாங்கள் முக்கியமான பண்டுமங்களுக்கு சேர்ந்தது இந்த கவிதா நிகழ்வு என்ற ஒரு பண்டும் அங்க சேர்ந்தது. இப்ப அது கவிதா நிகழ்வுன்றது ஒரு 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 சமூகத்தை ஒன்றிணைக்கிற ஒரு ஒன்றாக மாற்றம் அடைஞ்சது. அதுவும் ஒரு முக்கியமான பண்பு. அப்ப இப்படி இருந்த அதுல தேவாவிர ஒரு முக்கியமான விஷயம் அந்த கவிதா நிகழ்வு என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் 80, 84, 85களில் பகுதியிலே கவிதா நிகழ்வு மண் சுமந்த மேனியர் என்ற இரண்டும் பின்னி பிறந்தவையாக யாழ்ப்பாணத்திலே நூற்றுக்கணக்கான மேடைகள் ஏற்றப்பட்டன. கவிதா நிகழ்வை சேரன் செய்திருந்தார். அதை அந்த கவிதைகளை பாடல்களாக மாற்றி பாடல்களாகவும் கவிதை உணர்வோடும் அவற்றை அழிக்கையாக அவற்றை ஒவ்வொருவரும் சொல்லி அதை உணர்வாக பேசுகின்ற பொழுது அதை ஆயிரக்கணக்கான மக்கள் யாழ்ப்பாணத்திலே பார்த்தார்கள், உணர்ச்சி கொண்டார்கள். அதே போல் மண் சுமந்த மேனியர் டாக்டர் செம்பர்நாதன் நெறியாள்கை செய்ய குழந்தை சண்முகலிங்கம் அந்த இதை எழுதியிருந்தார். எனவே அந்த காலத்திலே அந்த 2 அறிக்கைகளும் மிக முக்கியமானவையாக தேசிய விடுதலை போராட்டம் வேறு கொண்டிருந்த பொழுது முக்கியமான படைப்புகளாக வெளிவந்திருந்தன யாழ்ப்பாணத்திலே. சொல்லப்படுற இன்னொரு விஷயம் சொன்னால் கவிதை ஒரு அழிக்க பெர்ஃபார்மன்ஸ் ஆக கூட மகிழ்ச்சி அடைஞ்சது உண்டு. 2வது என்ன சொன்னால் இந்த கவிதையை எழுதிய கவிஞர்கள் இந்த பன்முகத்தன்மை, அதாவது 80களில் இருந்த கவிதை இந்த இயக்கம் கவிதை இந்த வெளி பன்முகப்பட்டதாக இருந்தது, பன்முகத்தன்மை கொண்டதாக இருந்தது.
கவிதையை எழுதிய இளைஞர்கள் அல்லது படைப்பாளிகள் அல்லது கவிஞர்கள் அமைப்புகளுக்குள் இருந்திருக்கிறார்கள், அமைப்புகளுக்கு வெளியே இருந்திருக்கிறார்கள், அமைப்புகளோடு ஊடாட்டம் கொண்டிருந்தார்கள். அப்ப இது ஒரு 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 பன்முக ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு கவிதை இயக்கமாக இருந்தது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிதானே? இது பிற்பாடு 90 எழுச்சியில விடுதலை புலிகளின் எழுச்சி வருது. விடுதலை புலிகளின் எழுச்சி வரைக்குள்ள இந்த பன்முகத்தன்மை இழக்கப்பட்டு ஒருமுகமான அரசியல் வருது. இந்த ஒருமுகமான அரசியல் வரைக்குள்ள இங்கே முதன்மைப்படுத்தப்படுறது தமிழர்கள் தொன்மை, ஒரு மையத்துல நிலை கொண்டிருக்கிற அதிகாரம், தமிழ் தேசிய அதிகாரம், விடுதலை புலிகளால் தமிழ் தேசிய அதிகாரம், இந்த கருத்தியல், இதுகளை மேற்கொண்டு வர்றதுக்கான கவிஞர்கள் தேவைப்படுது. அப்ப அமைப்பு அப்ப ஒரு காலகட்டத்துல அமைப்புக்கு உள்ளுக்கும் வெளியிலே இருந்தும் கவிதைகள் சுயமாக இருந்த போய் இங்க அலைநிறுவனத்துல விடுதலை புலிகள் இன்னொரு விதமான கவிதை இயக்க வழியை உருவாக்கின. இதுக்குள்ள ஏற்கனவே இருந்த சில படைப்பாளிகள் இணைஞ்சு கொள்றார்கள் போய். அதுல தீவச்சலன் சில பேர் சொல்லியிருக்கார். அதுல நான் பேரை சொல்ல விரும்பல. அடுத்தது அமைப்புக்குள்ள இருந்தும் படைப்பாளிகள் உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், படைப்பாளிக்கு எப்போதுமே அதுல அனாரம் பட்டுமா சொல்லியிருந்தார், குற்றவியலையும் சொல்லியிருந்தார், அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிற எந்த படைப்பாளி என்ற படைப்பும் உன்னதமான நிலைகளுக்கு வராது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப அமைப்புக்குள்ள சரி, வெளியில இருக்கிற சரி, படைப்பாளிக்கான படைப்பு சுதந்திரத்துக்கான சூழ்நிலைகள் வலிமையா இருக்கேதான் அற்புதமான படைப்புகள் வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட விடுதலை புலிகளுக்கு இந்த ஆட்சிக்குள்ள வந்த பிறகு விடுதலை புலிகள் உள்வாங்கப்பட்ட படைப்பாளிகளும் விடுதலை புலிக்குள்ளிருந்து உருவான படைப்பாளிகளும் படைப்புகளை மேற்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்துல விடுதலை புலிகள் அரசியல் நீரோட்டம் அந்த அரசியல் இதுகளுக்குள்ள இணங்காத அதே நேரத்துல தமிழ் தேசியம் மீது பெற்றுக்கொண்ட இன்னொரு படைப்பாளிகள் கூட்டம் அதை விட்டு வெளியில வருது. அது வெளியில ஒரு பகுதி புலம்பெயர்ந்து போகிறார்கள். புலம்பெயர்ந்து போனவர்கள் இன்னொரு விதமான கவிதை வெளிக்குள்ள சேரின. சரிதானே? அப்ப இந்த காலகட்டத்துல உருவாகிற இன்னொரு புதிய கவிதை குழாங்களும் இருக்கு. அதுக்கெல்லாம் நான் வர்றன், ரஷ்மி, ஆத்மா, மற்றது போஸ் நிஹாலே, மோனியால சுட்டுக் கொல்லப்பட்ட முக்கியமான கவிஞர்கள் பேர் எனக்கு மறந்து போச்சு. அதான் எல்லாரும் வரீங்க. இப்ப இவையை கொண்டு வர வழியே சர்ணிகர் செய்தது. அப்ப இவைக்குள்ள திரும்பவும் ஒரு பன்முகமான கவித்துவம் ஒன்று இவைக்குள்ள இருக்குது. இந்த காலகட்டத்துல பல முஸ்லீம் கவிஞர்களும் வெளிவரீங்க. அப்ப இந்த முஸ்லீம் கவிஞர்கள் முக்கியமான பண்பு என்று சொன்னால், விடுதலை புலிகள் முஸ்லீம் மக்களை வெளியேற்றி இருந்த போதும் இந்த முஸ்லீம் அநேகமான எந்த முஸ்லீம் கவிஞர்களுமே தமிழ் தேசியத்தை தாக்குகிற அல்ல தமிழ் தேசியத்தை மட்டம் தட்டுகிற அல்ல சிங்கள பெருந்தேசியத்தை போற்றுகிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற எந்த வரைக்கும் அந்த பண்பை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான பண்பு. அதாவது முஸ்லீம் மக்கள் எங்களோட தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு அகவயமா இருந்த முஸ்லீம் கவிஞர்கள் வெளியில புறவயமப்படுகிறார்கள். அவர்கள் வெளியில போகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் எங்களோட கொண்டிருக்கிற நேசக்கரங்கள் அப்படியேதான் இருந்திருக்கின்றன. இது ஒரு முக்கியமான பண்பு.